2024ஓட டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ் மூவிஸ் தான் இப்போ பார்க்க போறோம். இதுல எதிர்பார்த்த படங்கள் ஷாக்கிங்கா நம்மளை ஏமாத்தியும் இருக்கு, அதே சமயம் எதிர்பார்க்காத படங்கள் நம்மள சர்ப்ரைஸும் பண்ணியிருக்கு. டாப் 10ல இருக்கிறது கேப்டன் மில்லர். இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் விமர்சன ரீதியா மிக்சட் ரிவ்யூஸ் கிடைச்சாலும் கலெக்ஷன் வைஸ் ஓரளவுக்கு நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 55 கோடி, வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 78.2 கோடி. அதுவே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருந்தா கண்டிப்பா இதுவும் ஒரு 100 கோடி கலெக்ஷன்ல வந்திருக்கும். டாப் 9ல இருக்கிற படம் அயலான். இதுவும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த படம் தான். விமர்சன ரீதியா இதுவும் மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. இந்த படத்துக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 70 கோடி, வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் 88.4 கோடி. 8வது இடத்துல யாருமே எதிர்பார்க்காத படமா அரண்மனை 4 தாங்க இருக்கு. அரண்மனை சீரீஸ்லயே 100 கோடி டச் பண்ண ஒரே படம் இந்த அரண்மனை 4 தான். இந்த படத்துக்கு பட்ஜெட் 30 கோடி, வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் 100.8 கோடி. டாப் 7ல இருக்கிற படம் கங்குவா. என்னடா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இது வெறும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தான். கலெக்ஷன் வைஸ் இந்த படம் ஓரளவு கலெக்ட் பண்ணி இருக்கு. ஆனா இவங்க போட்ட பட்ஜெட்டுக்கும் கலெக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் டாப் 10ல இதுவும் இருக்கு. அந்த வகையில இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 300 கோடி, ஆனா வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் 105 கோடி தான். டாப் 6ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்தியன் 2. இதுவும் ரொம்பவே எதிர்பார்த்த படம் தான். பட் இந்த படம் மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 250 கோடி, வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் 150.9 கோடி. சோ இந்த படம் சரியா போகலதான். என்ன இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல 150 கோடி வந்ததுனால இந்த படம் 6வது இடத்துல இருக்கு. டாப் 5ல இருக்கிற படம் ராயன். இந்த படமும் நல்ல எதிர்பார்ப்போட வந்த படம் தான். தனுஷே டைரக்ட் பண்ணி நடிச்ச படம் இந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 70 கோடி, வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 156.1 கோடி. டாப் 4ல இருக்கிறது மகாராஜா. இந்த படமும் அரண்மனை படம் மாதிரியே தான். யாருமே எதிர்பார்க்காத படம். இந்த படத்துக்கான ஹைப்பே இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா படம் வேற லெவல் சம்பவம் பண்ணிருச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 30 கோடி தான். வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 170.4. இந்த படம் ஆல் ஓவர் இந்தியால மட்டும் இல்லாம சைனாலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி சைனாலையும் இதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி நல்ல பேர் வாங்கியிருக்கு. டாப் 3ல இருக்கிறது வேட்டையன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில்னு ஒரு ஸ்டார் பட்டாளமே நடிச்ச படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 200 கோடி, வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் 255.8 கோடி. இந்த படம் நிறையவே கலெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த ஜெயிலர் படம் சக்க போடு போட்டதுனால வேட்டையன் படமும் கண்டிப்பா நல்லா போகும்னு எதிர்பார்த்தாங்க. இந்த படம் விமர்சன ரீதியாவும் மிக்சட் ரிவ்யூஸ் கிடைச்சதுனால இந்த படத்தோட கலெக்ஷன் கம்மி ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் போட்ட காசை கண்டிப்பா எடுத்துட்டாங்க. டாப் 2ல இருக்கிற படம் அமரன். சிவகார்த்திகேயன் தாங்க இந்த வாட்டி சம்பவமே. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 100 கோடி, வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் 330.2 கோடி. சிவகார்த்திகேயன் படத்திலே ஹையஸ்ட் பட்ஜெட்டும் இந்த படம் தான், ஹையஸ்ட் கலெக்ஷனும் இந்த படம் தான். இந்த படத்தை யாருமே இவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பா படம் ஒரு நல்ல படமா இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. 330 கோடி அளவுக்கு கலெக்ட் பண்ணும்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் படம் சக்க போடு போட்டது. தியேட்டர்ல வேற புது படம் வந்தாலும் இந்த படத்தை தூக்காத அளவுக்கு இந்த படத்தோட தாக்கம் இருந்தது. இந்த வருஷத்துல பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா அமரன் தான் நான் சொல்லுவேன். டாப் 1ல எந்த படம் இருக்குன்னா படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே டாப் 1ல இருக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதி விஜய் நடிச்சு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 350 கோடி, வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 460.3 கோடி. லியோ படத்தோட இந்த படத்தோட கலெக்ஷன் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இந்த வருஷத்துல டாப் 1ல இருக்கிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். இப்ப சொன்னதெல்லாம் IMDbயோட ரிசல்ட்ஸ் தான். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச படங்கள், நான் எதிர்பார்க்காம இவ்வளவு ஹிட் அடிச்சது கண்டிப்பா மகாராஜாவும் அமரனும் தான் சொல்லுவேன். இந்த வருஷம் விஜய் சேதுபதிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு நல்ல வருஷமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. அதோட லிஸ்ட் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மக்களே.